பாரத ரத்னா புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களை நேசிக்கின்ற, வாசிக்கின்ற, சுவாசிக்கின்ற விசுவாசிகளே, எம்ஜிஆர் தரிசனம் நேயர்களே, வணக்கம். நான் அரியலூர் சுகுமாரன். தனித்துவமான நகைச்சுவை நடிப்பு திறமையால் நமது மனதில் இடம் பிடித்தவர் திரு நாகேஷ் ஆவார். நடிகர் நாகேஷ் அவர்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை பற்றி கூறிய வீடியோ தொகுப்பை எம்ஜிஆர் தரிசனம் பதிவு செய்வதில் பெருமை கொள்கிறது. அவருக்கு குண்டடிப்பட்ட போது நான் கூட சொல்லியிருக்கேன், அன்பின் முதல்வர், அமைச்சரின் முதல்வர், சிரிப்பின் முதல்வர், சிறப்பின் முதல்வர், கிள்ளி கொடுப்பதில்லை, கிள்ளினால் தான் கொடுப்பது என்பதுமில்லை, அள்ளி கொடுக்கும் வள்ளலின் முதல்வர், சுட்ட போதும் குண்டு பட்ட போதும் எமன் தொட்ட போதும் விதி விட்ட போதும் சாயாத முதல்வர், சத்யா புதல்வர்னு சொல்லி அவரை பற்றி பாடியிருக்கேன். அவரோட நடித்த படங்கள் எத்தனையோ, அது அத்தனையுமே என்னுடைய வாழ்க்கைங்கிற புஸ்தகத்தில் மிகச்சிறந்த அத்தியாயம். அதில் ஒரு பக்கம் ஏவிஎம் ஸ்தாபனம் எடுத்த அன்பே வா. நாயகர் அருமை அண்ணன், எங்கள் உங்கள் எல்லாருடைய அன்பிற்கும் பெருமதிப்புக்கும் உரியவரான புரட்சி தலைவர் தமிழக முதல்வர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்களே, இந்த நிகழ்ச்சியை ஏற்படுத்திய கலைஞர் பெருமக்களே, மேடையில் வீட்டிருப்பவர்களே, என் முன்னால் அரை ஊர வீற்றிருக்கும் தாய்மார்களே, பெரியவர்களே, அமைச்சர்களே, பத்திரிகையாளர்களே, அனைவருக்கும் முதற்கண்ணில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் முதலமைச்சர் பல தடவை உபதேசம் பண்ணியிருக்காரு, சில விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காரு. உடம்பு பார்த்துக்கோ, ஆரோக்கியமாக இரு, நல்லா இருக்கலாம் அப்படி இப்படின்னு சொல்லுவார். எல்லாத்தையும் நான் கேட்டிருக்கேன். அவர் என்னென்ன பண்ணுவாருங்கிறதெல்லாம் கேட்டுட்டு அது மாதிரிலாம் பண்ணி பார்த்து நல்ல நெய்யில் போட்டு எடுத்த மாதிரி அவர் மாதிரி ஆகணும்னு ரொம்ப முயற்சி பண்ணி பார்த்தேன். நல்ல செக்கச்செவையும் வந்துடணும்னு பார்த்தேன். அதெல்லாம் பண்ணி பார்த்தேன். அதை வராமல் போதுதான் அந்த ஏக்கத்திலேயே கற்றுட்டேன். அதனால சில பேரால தான் சில காரியங்கள் செய்ய முடியும் அப்படின்னு சத்தியமாக தெரிய வச்சு, அதுக்கு ஜாஸ்தியாக பேசுகிறோம்னு சொன்னால் முதலமைச்சரை பற்றி என்ன பேசுறது அப்படின்னு சொன்னால், ஏதாவது பண்ணணும்னா பொறாம பண்ண அவரை பார்த்து அவ்வளோதான் பண்ணலாம். ஏன்னா இந்த இடத்துக்கு ஆகா வர்றதுனால இல்லை, அவரு தான் திருப்பி வரணும், வேற ஒன்றும் வழியே கிடையாது. இப்படிப்பட்ட ஒருவர் நம் கலை குடும்பத்திலிருந்து இவ்வளோ அழகாக பிரகாசிக்கிறாருன்னு சொன்னால், அதுக்கெல்லாம் நாங்களாம் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கோம். ஏன்னா நிறைய படங்களில் இப்போ சத்துணவு இப்போ பொதுமக்கள் தானே போட்டுட்ருக்காரு, நடிக்கும்போது எங்களுக்கெல்லாம் நிறைய போட்டிருக்காரு. இதில் ரொம்ப பேர் சொல்கிறதுக்கு கூச்சப்படுவாங்க, நான் ரொம்ப வாய் விட்டு சொல்கிறேன். இவரோடு நடிக்கும்போது யாராவது படத்தில் வந்து பணம் தரலன்னு சொன்னாக்கா அண்ணன்கிட்ட போய் சொன்னோம்னா அடுத்த நிமிஷம் வந்து சேர்ந்துடும் பணம். அப்படி வந்து ஊட்டி வளர்க்குறவர். சுருக்கமாக சொல்லணும்னு சொன்னார், அன்பின் முதல்வர், அமைச்சரின் முதல்வர், சிரிப்பின் முதல்வர், சிறப்பின் முதல்வர், கிள்ளி கொடுப்பதில்லை, கிள்ளினால் தான் கொடுப்பது என்பதும் இல்லை, அள்ளி கொடுக்கும் வள்ளலின் முதல்வர், சுட்ட போதும் குண்டு பட்ட போதும் எவன் தொட்ட போதும் விதி விட்ட போதும் சாயாத முதல்வர், சத்யா புதல்வர், பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு நீரோடு வாழ வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு விடைபெறுகிறேன். வணக்கம். கிள்ளி கொடுப்பதில்லை, கிள்ளினால் தான் கொடுப்பது என்பதில்லை, அள்ளி கொடுக்கும் வள்ளலின் முதல்வர், சுட்ட போதும் குண்டு பட்ட போதும் எவன் தொட்ட போதும் விதி விட்ட போதும் சாயாத முதல்வர், சத்யா புதல்வர் அபரத்தை படைத்து விட்டார். நாயகர் அருமை அண்ணன், எங்கள் உங்கள் எல்லாருடைய அன்பிற்கும் பெருமதிப்புக்கும் உரியவரான புரட்சி தலைவர் தமிழக முதல்வர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்களே, இந்த நிகழ்ச்சியை ஏற்படுத்திய கலைஞர் பெருமக்களே, மேடையில் வீட்டிருப்பவர்களே, என் முன்னால் அரை ஊர வீற்றிருக்கும்
தாய்மார்களே, பெரியவர்களே, அமைச்சர்களே, பத்திரிகையாளர்களே, அனைவருக்கும் முதற்கண்ணில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் முதலமைச்சர் பல தடவை உபதேசம் பண்ணியிருக்காரு, சில விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காரு. உடம்பு பார்த்துக்கோ, ஆரோக்கியமாக நல்லா இருக்கலாம் அப்படி இப்படின்னு சொல்லுவார். எல்லாத்தையும் நான் கேட்டிருக்கேன். அவர் என்னென்ன பண்ணுவாருங்கிறதெல்லாம் கேட்டுட்டு அது மாதிரிலாம் பண்ணி பார்த்து நல்ல நெய்யில் போட்டு எடுத்த மாதிரி அவர் மாதிரியே ஆகணும்னு ரொம்ப முயற்சி பண்ணி பார்த்தேன். நல்ல செக்கச்செவையும் வந்துடணும்னு பார்த்தேன். அதெல்லாம் பண்ணி பார்த்தேன். அதை வராமல் போதுதான் அந்த ஏக்கத்திலேயே கற்றுட்டேன். அதனால சில பேரால தான் சில காரியங்கள் செய்ய முடியும் அப்படின்னு சத்தியமாக தெரிய வச்சு. அதுக்கு ஜாஸ்தியாக பேசுகிறோம்னு சொன்னால் முதலமைச்சரை பற்றி என்ன பேசுறது அப்படின்னு சொன்னால் ஏதாவது பண்ணணும்னா பொறாம பண்ண அவரை பார்த்து அவ்வளோதான் பண்ணலாம். ஏன்னா இந்த இடத்துக்கு ஆர்வம் வர்றதுனாக்க இல்லை, அவரை தான் திருப்பி வரணும், வேறு ஒன்றும் வழியே கிடையாது. இப்படிப்பட்ட ஒருவர் நம் கலை குடும்பத்திலிருந்து இவ்வளோ அழகாக பிரகாசிக்கிறாருன்னு சொன்னால் அதுக்கெல்லாம் நாங்களாம் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கோம். ஏன்னா நிறைய படங்களில் இப்போ சத்துணவு இப்போ பொதுமக்கள் தானே போட்டுட்ருக்காரு, நடிக்கும்போது எங்களுக்கெல்லாம் நிறைய போட்டிருக்காரு. இதில் ரொம்ப பேர் சொல்கிறதுக்கு கூச்சப்படுவாங்க, நான் ரொம்ப வாய் விட்டு சொல்கிறேன். இவரோடு நடிக்கும்போது யாராவது படத்தில் வந்து பணம் தரலன்னு சொன்னாக்கா அண்ணன்கிட்ட போய் சொன்னோம்னா அடுத்த நிமிஷம் வந்து சேர்ந்துடும் பணம். அப்படி வந்து ஊட்டி வளர்க்குறவர். சுருக்கமாக சொல்லணும்னு சொன்ன அன்பின் முதல்வர், அமைச்சரின் முதல்வர், சிரிப்பின் முதல்வர், சிறப்பின் முதல்வர், கிள்ளி கொடுப்பதில்லை, கிள்ளினால் தான் கொடுப்பது என்பதும் இல்லை, அள்ளி கொடுக்கும் வள்ளலின் முதல்வர், சுட்ட போதும் குண்டு பட்ட போதும் எவன் தொட்ட போதும் விதி விட்ட போதும் சாயாத முதல்வர், சத்யா புதல்வர், பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு வேரூடி வாழ வேண்டும் என்று எழுதி கொண்டு விடைபெறுகிறேன். வணக்கம். அவருக்கு குண்டடிப்பட்ட போது நான் கூட சொல்லியிருக்கேன், அன்பின் முதல்வர், அமைச்சரின் முதல்வர், சிரிப்பின் முதல்வர், சிறப்பின் முதல்வர், கிள்ளி கொடுப்பதில்லை, கிள்ளினால் தான் கொடுப்பது என்பதுமில்லை, அள்ளி கொடுக்கும் வள்ளலின் முதல்வர், சுட்ட போதும் குண்டு பட்ட போதும் எமன் தொட்ட போதும் விதி விட்ட போதும் சாயாத முதல்வர், சத்யா புதல்வர்னு சொல்லி அவரை பற்றி பாடியிருக்கேன். அவரோட நடித்த படங்கள் எத்தனையோ, அது அத்தனையுமே என்னுடைய வாழ்க்கைங்கிற புஸ்தகத்தில் மிகச்சிறந்த அத்தியாயம். அதில் ஒரு பக்கம் ஏவிஎம் ஸ்தாபனம் எடுத்த அன்பே வா. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. எம்ஜிஆர் தரிசனம் சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்திருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ நாங்கள் போஸ்ட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஓவியன் அரியலூர் சுகுமாரன் மற்றும் எம்ஜிஆர் தரிசனம் டீம்.